Hey guys, welcome back to our channel Aishu Study Zone and நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th பிஸ்னஸ் மேக்ஸ் லெசன் நம்பர் 6க்கான 1 மார்க் ஷார்ட்கட் பார்க்கலாம். ஆக்சுவலி கமெண்ட்ஸ் எதுவும் வரல, ஸ்டாப் பண்ணிடல அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இதை நான் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கொஷின்ஸ் ரீட் பண்ண மாட்டேன், ஒன்லி அதை கொஷினுக்கான க்ளூ அண்ட் ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கானது பாருங்கள். கொஷின்லேயே சம் ரேண்டம் வேரியபிள்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், நம்பர்ஸ் சில இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். 40 50 இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம 45 சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த 0 அடிச்சுட்டு 45 சொல்லி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் டியில் மட்டும்தான் உங்களுக்கு 45 இருக்குது. ஓகே, ஐ திங்க் யூ ஆர் அவேர் ஆஃப் கியூமுலேட்டிவ். ஸோ அந்த இதில் இப்போ நாங்கள் எப்படி போடுவோன்னா, லைக் இந்த மாதிரி போட்டு எக்ஸ் சொல்லிவிட்டு இந்த மாதிரி போடுவோம். லைக் இன்னொரு வேல்யூ, ஓகே 1 அந்த மாதிரி. ஸோ இதில் பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் அப்படின்போது கியூமுலேட்டிவ். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிக்காதீங்க, ஜஸ்ட் அது க்ளூ அப்படின்றதுனால திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ 5 -2 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 5, அந்த மைனஸ் அண்ட் ஒய் -2 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ +2 பண்ணிங்கன்னா 7 தான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். இதோட க்ளூ பிட்வீன் எனி பாசிபிள் 2 பாயிண்ட்ஸ் தான் அப்படின்றத க்ளூ. இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால கண்டினியூஸ். ஓகே, ஸோ டிஸ்க்ரீட், ரேண்டம் இதெல்லாம் அதாவது கண்டினியூஸ் இல்லாமல் சும்மா ஏதோ எடுக்கிற மாதிரி வேல்யூஸாக வரும். கண்டினியூஸ் அப்படின்றது அது ஸ்டாப் என்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேயா? ஓகே, 6th கொஷின் பாருங்கள். ஃபார்முலா ஆர் ஈக்குவேஷன் யூஸ் டு ரெப்ரசன்ட் அ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதுக்கு நமக்கு ஒரு அளவு தேவை. ஸோ டென்சிட்டி அப்படின்ற அளவு தேவை. ஓகேயா? சரியா? ஓகே, 7th கொஷின் பாருங்கள். கொஷினில் பி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர்லேயும் பி ஆஃப் எக்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, 8th கொஷின் பாருங்கள். விச் இஸ் நாட் பாசிபிள் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி மீது 3மே ப்ளஸில் இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. ஸோ -0.5 அப்படின்றது நெகட்டிவில் இருக்குது. ஸோ 9th கொஷின் பாருங்கள். சி இஸ் அ கான்ஸ்டன்ட், இ ஆஃப் சி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி சின்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இ ஆஃப் சியும் சி த ஆன்சர். டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி ஈக்குவேஷன் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? டேபிளாக, கிராஃபாக, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இது எல்லாமே பொருந்துது. ஸோ ஆல் ஆஃப் தீஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. டிஸ்க்ரீட் அப்படின்போது ஆல் ஆஃப் தீஸ் எல்லாமே டேபிள், கிராஃப் அண்ட் ஈக்குவேஷன். அண்ட் டென்சிட்டி அப்படின்னு வரும்போதுட்டு உங்களுக்கு கிராஃப் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆக்சுவலி இதுக்கு என்ன க்ளூ வைக்கிறதுன்னு தெரில 12th. ஸோ சி இஸ் அ கான்ஸ்டன்ட், கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, சி இஸ் கான்ஸ்டன்ட், ப்ராபபிலிட்டி ஓகேயா? ஸோ 0 தான் ஆன்சர். ஓகே, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதை லாஜிக்கலாக பார்க்காதீங்கன்னு சொல்லிவிட்டு. இப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இ ஆஃப் எக்ஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 0 ஆகிடும். ஓகே, 14th கொஷின் பாருங்கள். வெளியே இருக்க வேரியபிள் ஈன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ வேரியபிள் சிங்குலேட்டராக இருக்கணும். ஸோ அப்போ இ எனக்கு வேணால், வேறு சிங்குலேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது வி ஆஃப் எக்ஸ். ஸோ இது அப்படியே ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரேண்டமாக ஒரு வேரியபிள் எடுக்கிறாங்களா, அதுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் வேல்யூக்கும் பாசிட்டிவ் வேல்யூவும் இருக்கும். ஓகே, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு இது கொடுத்துருக்காங்க. 0 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ நமக்கு வரப்போகிற ஆன்சர் இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. ஸோ டிஇ அடுத்து என்ன வரும்? எஃப். ஸோ அந்த எஃப்க்கான ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நான் வச்சுக்கோங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ 17 ஐ திங்க் ஃபார்முலான்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. -∞ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னாலே 1 தான். ஓகேயா? ஓகே,
இப்போ 18 கொஷின் பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் வந்த அவுட்கம்ஸை வந்து ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ப்ராபபிலிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இதில் எது வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்காது. இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணோன்னா ஹெட் ஒரு டைல் வரும், அது ட்ரூ தான். ஒரு 6 சைடு டை வந்து ரோல் ஆகுது, இது ட்ரூ. சில பர்சன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க, அது எந்த டைமாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்குது. ஆல் மெடிக்கல் இன்சூரன்ஸஸ் கிளைம்ஸ் ரிசீவ்ட் பை கம்பெனி இன் கிவன் இயர். ஸோ நம்ம மெடிக்கல் அஷூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்து இவ்வளோ வருஷத்துலேயே வந்து நமக்கு கிடச்சிரும் அப்படி சொல்கிறாங்க. அது வந்து பாசிபிள் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ a set of numerical values. ஒரு நியூமரிக்கல்னால் நம்பர்ஸ். ஓகே, ஒரு நம்பரை வந்து ஒரு இதுக்கு அசைன் பண்ணுறோன்னா அது வேரியபிள்னால் ஏபிசி அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ரேண்டம் வேரியபிள். ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு வந்து எண்ண முடிகிற அளவு நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை எண்ண முடியாத அளவு நம்பர்ஸாக இருந்தோன்னா அதை நம்ம டிஸ்க்ரீட் சொல்லுவோம். ஓகே, இது 22 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுக்கு ட்ரிக் அப்படின்றது லாஸ்ட்டாக 5K முடியுது. ஸோ 5 சம்திங் இருக்கணும், அப்போ 1/15. ஓகே, 23 பாருங்கள். இப்போ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம் இல்லையா, 1/2 × 2னா கேன்சல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே தான். இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது, ஸோ 1 ஜஸ்ட் ட்ரிக் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சென்டென்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து எப்போயுமே நெகட்டிவாக இருக்காது. இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ். ஓகேயா, நான் நெகட்டிவ்னா என்ன, நெகட்டிவாக இருக்காது, அதுதானே. டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டியில் எல்லா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்ம ஆட் பண்ணோன்னா அது 1 ஈக்குவல். ஸோ ஆல்ரெடி இதே ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ சேம் அதுதான். 26 ஒரு எக்ஸ்பெக்டட் வேல்யூ நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ மீனும் எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இஎம் சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் அப்படின்னா மீன். ஆல்ரெடி நான் சொன்ன டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து நான் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, 0 to 1 அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணால் 1 சொன்னிருந்தேன் அதானே. ஸோ அது வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது, 1 எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ ஒரு பர்சன் ஹைட் ஆஃப் அ பர்சன்ஸ், நிறைய பேரோட ஹைட்டு வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்க ஹைட்டு வந்து எது எக்ஸாம்பிள் அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டினியூஸ் இந்த ஹைட் வந்து ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்க 163 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க 170. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலி 30 வந்து இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது லெஸ் நம்பர் ஆஃப் இதுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஆக்சுவலி இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸாக இருக்குது, லைக் ஃபார்முலாஸ் மாதிரி நீங்கள் படித்த டெரிவேஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு முடிஞ்ச அளவு வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த க்ளோஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைப்பேன். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.